கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரண சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களை குண்ட சட்டத்தில் அடைத்த உத்தரவு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். தற்பொழுது கள்ள சாராய விவகாரம் தொடர்பாக குண்ட சட்டம் பாய்ந்த நிலையில் தற்பொழுது இந்த சட்டமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 18 பேர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரி 18 பேர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் காலதாமதமாக குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டதையும் ஆவணங்கள் முறையாக வழங்கப்படவில்லை என்பதையும் முன்வைத்து குண்ட சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதங்களை வைத்தார்கள். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் 6 மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ள நிலையில் இதற்கு மேலும் அவர்களை குண்ட சட்டத்தில் சிறையில் வைத்திருப்பதில் எந்த தேவை இருக்கிறது என்று நீதிபதி தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது. அப்போது கள்ளச்சாராய விற்பனை பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் மதுவிலக்குத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மதுவிலக்கு போலீசார் பதிவு செய்யும் வழக்குகளில் பாதிக்கும் மேற்பட்டவை ஜோடிக்கப்பட்டவை எனவும் முதன்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை என்றும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினார்கள். மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் தயாரிப்பு மற்றும் விற்பனையானது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் நீதிபதிகள் தரப்பில் கூறப்பட்டது. மதுவிலக்கு பிரிவு போலீசார் பல தவறுகளை செய்வதாகவும் அவ்வாறு தவறிருக்கும் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தெரியவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன், இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் தயாரிக்கப்படவில்லை எனவும் மாதவரத்தில் இருந்து வந்ததாகவும் இதற்கு கல்வராயன் மலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை CBIக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் வழக்கின் ஆவணங்கள் இன்று அல்லது நாளை CBIயிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 70 பேர் மரணம், 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு என 110 நாட்கள் அந்த கிராமமே அசாதாரண ஒரு சூழ்நிலையில் இருந்ததன் காரணமாகவே அனைவருக்கும் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மனுதாரர்கள் தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அனைவர் மீதான குண்ட தடுப்பு சட்டத்தையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.